ஹாய் உறவுகளே, நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது இறால் பிரியாணி. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. அதே நேரம் குழந்தைகளும் காரம் இல்லாமல் சாப்பிட்ணும். அல்சர் பேஷண்ட் முதல்கொண்டு இந்த பிரியாணி சாப்பிட்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு காரம் இதில் சேர்க்க மாட்டோம். நாமளும் ட்ரை பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இறால் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பாதாமும் முந்திரியும் கொஞ்சமாக ஊற வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வானலில் குக்கர் வச்சு நெய் விட்டு திரும்பி கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னா திரும்பி வெங்காயத்தை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கணும். நல்லா வதங்கின பிறகு இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கலாம். நல்லா தக்காளி வதங்கின பிறகு இறாலை எடுத்து போட்டு நல்லா வதக்கும். காரம் ஒன்று ஒன்றாவே ஆட் பண்ணிக்கிறது தான். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் காரத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவும் கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுவும் வீட்டில் தயாரித்த கரம் மசாலா. அந்த அளவுக்கு காரமே கிடையாது, அவ்வளோதான் மசாலா. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு அரிசிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியை ஊற்றுவோம். 2 கிளாஸ் அரிசி போட்டால் 4 கிளாஸ், அவ்வளோதான். அதில் அரைச்சி தேவையான அளவு உப்பு, பாதாமும் ஆட் பண்ணிட்டு கொதி அதை ஆட் பண்ணி கலக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொதி வந்தோன்னா அரிசியை போட்டுட்டு குக்கரை மூடி விசில் வச்சுறது தான். ஒரு 3 விசில் வந்தோன்னா சுவையான இறால் பிரியாணி ரெடியானும் ட்ரை பண்ணுங்கள்.